இப்பவும் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பெரியார் சொன்ன மாதிரியே அவர் சொன்னதில் நமக்கு ஏற்புடையதை மட்டும் எடுத்துக்கிட்டோம். அவரோட கடவுள் மறுப்பு கொள்கையில் நமக்கு உடன்பாடு இல்லைன்னு ஓப்பனாக அறிவித்தோம். நமக்கு கடவுள் நம்பிக்கை உண்டுன்னு அறிவித்தோம். யாரோட நம்பிக்கைக்கும் நாம் எதிரானவங்க இல்லைன்னு தெளிவாக அறிவித்தோம். பெண் கல்வி, பெண்கள் முன்னேற்றம், சமூக சீர்திருத்தம், சமூக நீதி, இப்படி பெரியாரோட கருத்துக்களை நிறையவே ஏற்றுக்கிட்டோம்னு அறிவித்தோம். அண்ணல் அம்பேத்கரோட சம வாய்ப்பு, சம நீதி, சமத்துவத்தை ஃபாலோ பண்ணுவோம்னு அறிவித்தோம். பெருந்தலைவர் காமராஜரோட மதச்சார்பின்மையை ஏற்றுக்கிட்டதோட அவரோட நேர்மையான நிர்வாகத்தையே ஒரு கொள்கையாக ஏற்றுக்கிட்டோம்னு அறிவித்தோம். வீரமங்கை வேலு நாச்சியாரோட மண் மீட்பையும் சமூக நல்லிணக்கத்தையும் பின்பற்றுவோம்னு அறிவித்தோம். மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாளோட விடுதலை வேட்கையையும் மக்களோட வாழ்வாதாரத்துக்காக உறுதியாக நிற்கிறதையும் பின்பற்றுவோம்னு சொன்னோம். எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும், எம் மதமும் நம் மதம்னு சொல்லி மதச்சார்பற்ற சமூக நீதி தான் நம்ம கொள்கைன்னு அறிவித்தோம். நம்ம கொள்கை எதிரி யாரு, அரசியல் எதிரி யாருன்னு ஓப்பனாக அறிவித்தோம். எல்லாத்துக்கும் மேலே பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ன்றத நம்மளோட அடிப்படை அரசியல் கோட்பாட்டாக அறிவிச்சுட்டு தான் அரசியலுக்கே வந்தோம். நம்ம மதுரை மாநாட்டில் நம்மளோட தேர்தல் அரசியல் மற்றும் ஆட்சி அதிகார அரசியல் வழிகாட்டியா அறிஞர் அண்ணாவையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் ஏற்றுக்கிட்டதா அறிவித்தோம். அப்புறம் இன்னனையும் நாம் இங்கே பதிவு செஞ்சே ஆகணும். எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சுட்டு தான் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போவாங்க. ஆனால் நாம் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போனதுக்கு அப்புறம் தான் கட்சியவே ஆரம்பிச்சிருக்கிறோம். ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொருத்தரும் நம்மளை அவங்க பிள்ளையா, மகனா, அண்ணனா, தம்பியா ஏற்றுக்கிட்டதும் இயல்பாக நடந்துச்சு. தமிழ்நாட்டு மக்களோட மனசுக்குள்ளே போகிறதுக்கு நாம பட்ட பாடு நமக்கு மட்டும்தான் தெரியும். இதெல்லாம் புரிஞ்சாலும் புரியாத மாதிரி இருக்கிறவங்க தான் நம்மளை நடிகன் என்று சொல்லியும் நம்ம கட்சியை நடிகன் கட்சின்னு சொல்லியும் சில நக்கல், நையாண்டி இதெல்லாம் பேசுவாங்க. அதை பற்றி நமக்கு கவலை இல்லைன்னு. இப்படி நம்ம அரசியல் பயணம் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக தான் ஆரம்பிச்சிருக்கு. இந்த 2026 தேர்தலில் கூட்டணியே இல்லாமல் தனியாக நின்னோம். மக்கள் நம்மளை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டதாலையும் நம்ம டிவிகே தோழர்களோட உழைப்பாலையும் நாம் 35% வாக்குகளை வாங்கினோம். 1,72,00,000 வாக்குகளோட தமிழ்நாட்டிலேயே தனி பெரும் கட்சியாக வந்தோம். தமிழக மக்களாலையும் நம்மளோட ஆதரவு இயக்கங்களாலையும் இதோ இன்னைக்கு இங்கே நம்ம டிவிகே ஆளும் கட்சியாக உட்கார்ந்துருக்கிறோம். இந்த ஆளும் கட்சியாக ஆனதும் அவ்வளவு சாதாரணமாலாம் நடந்துடல. 2.25 வருஷத்தில் ஆட்சிக்கு வந்துட்டீங்கன்னு ரொம்ப கிண்டலா கேலியா சிலர் பேசுகிறாங்க. எங்களோட இந்த 2.25 வருஷ டிராவலில் எவ்வளவு வலியும் வேதனையும் இருக்குது. நம்மளோட மக்கள் சந்திப்புக்கே அவ்வளவு இடையூறு, அவ்வளவு தடைகள், ஊர் உலகத்தில் யாருக்கும் இல்லாத ஒன்றா நமக்கு மட்டுமேன்னு தனியாக ஸ்பெஷலாக எக்ஸ்க்ளூசிவாக நிறைய நிபந்தனைகள், நெருக்கடிகள், கட்டுப்பாடுகள், நம்மளை சந்திக்க வர்ற மக்களுக்கு சரியான பாதுகாப்பு இல்லாமல், நம்ம கூட்ட நிகழ்ச்சிக்கு போதுமான பாதுகாப்பு இல்லாமன்னு இன்னும் வெளியே சொல்ல முடியாத நிறைய சூழ்ச்சிகள் எல்லாத்தையும் தாண்டி தான் நாம் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். பட் ஸ்டில் மைல்ஸ் டு கோ. நம்ம டிராவலில் எல்லாத்துக்கும் உச்சமாக நம்மளோட சொந்தங்கள், நம்மளோட உறவுகள், 41 பேர் கரூர் சம்பவத்தில் இழந்த வேதனையெல்லாம் எப்படி சொல்கிறதுனே தெரியல. நம்ம மனசு விட்டு என்னைக்கும் அந்த வலியும் வேதனையும் நீங்கவே நீங்காது. அதுலேயும் நம்ம மேலேயே பழி போட்ட கொடுமையெல்லாம் இருக்கும் பாருங்க, அதெல்லாம் வேற லெவலுங்க. என்னத்துக்கு அப்படியெல்லாம் செஞ்சாங்கன்னு தெரியல. அரசியல்னா இப்படியெல்லாம் கொடூரமாக இருக்கணுமா என்ன? சரி விடுங்க. இந்த விஜய் இவனோட மக்களுக்காக எதையும் தாங்க தயாராகிட்டான். இவ்வளவு பெயின்ஃபுல்லான நம்ம பொலிட்டிக்கல் டிராவல்ல நம்மளோட மிகப்பெரிய ஆறுதலும் பலமும் என்ன தெரியுமா? என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னோட தமிழ்நாட்டு மக்களும், என் உயிருக்கு உயிரான என்னோட தோழர்களும் தான். அவங்களோட பலத்தால தான். அன்னைக்கு 1967 முன்னாள் முதல்வர் மாண்புமிகு அறிஞர் அண்ணா அவர்கள் தலைமையில் அமைஞ்ச சாமானியர்களோட ஆட்சி மாதிரி, 1977 முன்னாள் முதல்வர் மாண்புமிகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தலைமையில் அமைஞ்ச மிக சாமானியர்களோட ஆட்சி மாதிரி, இதோ இன்னைக்கு அதே வரிசையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த விஜயோட தோழர்கள் இடம்பெற்ற ஒரு மிக மிக சாமானியர்களின் ஆட்சி அமைஞ்சிருக்கு. வாகை சூடும் வரலாறு திரும்பி இருக்கிறது.
இப்படி ஒரு தீர்ப்பை மக்கள் அளிச்சதுனால தான் தமிழக வரலாற்றில் ஒரு மகத்தான கூட்டணி ஆட்சியை நாம் அமைச்சிருக்கிறோம். இளைஞர்களால என்ன செய்ய முடியும், பெண்களால என்ன செய்ய முடியும்னு கேட்டவங்களுக்கான பதில் தான் இன்னைக்கு அமைஞ்சிருக்கிற நம்ம ஆட்சி. ஒரே ஒரு குடும்பம் மட்டும் முக்கியம்னு சொல்றது நம்மளோட ஆட்சி அதிகார அரசியல் இல்ல. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் முக்கியம்னு சொல்றது தான் நம்ம அரசியல். நம்மளோட ஆட்சி அதிகாரம் அதான் நம்மளோட மனசாட்சி உள்ள மக்களாட்சி. இந்த 2026 தேர்தலில் யாராலும் உடைக்கவே முடியாதுன்னு சொன்ன மதத்தை உடைச்சோம், சாதியை உடைச்சோம், முக்கியமா காசு கொடுத்து ஓட்டு வாங்குற ஒரு நச்சு கலாச்சாரத்தையே சுக்கு நூறா தூள் தூளா உடைச்செறிஞ்சோம். அவங்க இருந்திருந்தா ஒரு ஆக்ஷன் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. எல்லாரும் போயிட்டாங்க. பர்மிஷன் பண்ணலாமா? இப்பவும் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை.